அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னால், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. 2 பொட்டேட்டோவை எடுத்து பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிருந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வாஷ் பண்ணும். நல்லா கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். அது மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு போயிடணும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 1 or 2, 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ண பின்னாடி அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 minutes குக் ஆனால் போதும். அது ஏன்னா முக்கால்வாசி அளவுக்கு குக் ஆனால் போதும். முக்கால்வாசி அளவுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக குத்துனீங்கன்னா லைட்டாக உள்ளே இறங்கணும். ரொம்ப வெந்து இருக்கக்கூடாது. லைட்டாக ஓகே அப்படின்ற வெந்துடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த தண்ணியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ ஏர் ஃப்ரையரில் தான் செய்கிறோம். ஏர் ஃப்ரையரில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த உருளைக்கிழங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஆயில் ஏர் ஃப்ரையரில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம். அதனால தான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். லைட்டாக 1 or 3 drops போட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 180 degree செல்சியஸில் வச்சுட்டு 5 minutes வச்சுட்டா போதும். திரும்ப அகைன் எடுத்து திரும்ப ஒரு 5 minutes வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாமினி விலாக்ஸ்க்கு தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.